ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நிக்கோலே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அடிக்க போயிருப்பான். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்போ இருக்க மாட்டா. அப்போ ஹெல்தி வந்து கேட்பான், ஏன் நிக்கோலே இந்த மாதிரி நீ பண்ண, நீ எப்பவுமே சாஃப்டான பையன் தானே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஏதோ சம்திங் ராங்காக தெரியுது. அந்த ரேமிலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹீரோனை போய் தப்பாக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா, அந்த ரேமிலோட நம்பர் வந்து எனக்கு எடுத்துக்கொடு, ஹீரோட நம்பரை வந்து எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி வந்துட்டு ஃபோன்லேருந்து எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாதப்போ ஹெல்தி என்ன பண்ணுவானா, அந்த நம்பரை வந்துட்டு எடுத்து இவன்கிட்ட வந்து கொடுப்பாங்க. பாரு, நான் ரிஸ்க்கான வேலை வந்து பார்த்து கொடுத்துருக்கேன், நீ வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கும் போது நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணுவான். மீட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நிக்கோலே தான் வந்து சாரி கேட்பான். அவன் ஏன் சாரி கேட்குறான்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அடிச்சிருப்பான், அவன் ஃப்ரெண்டை அடிச்சிருப்பான். இந்த மாதிரி சண்டைலாம் ஆஸ்திரேலியா வந்துச்சுன்னா அந்த இடத்துல போலீஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கேஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, யார் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலே வந்து காப்பாற்றி தான் விட்டுருப்பான். ஏன்னா இவன் வந்துட்டு படிக்க வந்திருக்கான். நிக்கோலே வந்துட்டு ரஷ்யா பாய் போல். ஸோ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பான். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவானா, அதுக்கப்புறம் அவனே வந்து மிந்திட்டு வந்து பேசுவான், என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பேசினா தப்பு தான், சாரி மன்னிச்சிடுங்க, அவன் இப்படி தான் லூஸ் தனமாக பேசிகிட்டு இருப்பான். ஆனால் நான் அந்த இன்டென்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோனை நான் பார்க்கவே இல்லை, அவள் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப்பராக வந்தால், ஒரு தாய் ஸ்டூடெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணா, அது மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பான், நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஆமாம் நான் அவரோட லவ்வர் அப்படின்னே சொல்லிடுவான். அதே ஹீரோக்கு லைட்டாக ஹர்ட்டாக இருக்கும். இப்போ ஹீரோ போய் மன்னிப்பு கேட்பானே, ஸோ அது வந்து டேமுக்கு தெரிஞ்சுட்டு டேம் வந்து கத்துவான், என்ன நினச்சிட்டு இருக்கேன், ஏன்டா அந்த ரஷ்யன் பாய் மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா பேசுவான்னா, இவங்க எல்லாருமே வந்து பணக்கார வீட்டு பசங்க. ஸோ அந்த ரொம்ப திமுறா பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிக்கோலே வந்துட்டு அந்தளவுக்கு ரிச் பையன்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசுவாங்களா. அப்போ அந்த இடத்துல வந்து பேட்னு ஒருத்தர் இருப்பான். இவனும் ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான். அவன் வந்துட்டு என்னடா இப்படி பேசுகிற, கொஞ்சம் கூட வந்துட்டு அசிங்கமா இல்லையா, ஒரு பொண்ணை அப்படி தப்பாக பேசிக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு வாயை மூடுறா டேம், நீ பண்ணதான் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேமுக்கு வந்துட்டு அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த பேட் சொல்லுவந்தப்ப நான் ஊருக்கு போகிறேன், ஆன்டிக்ட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் 2 பேரும் கேஷுவலாக வந்து பேசிப்பாங்க. அந்த டேமுக்கு ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசுகிறது வந்து பிடிக்காது, இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளம்புறாங்க, அவங்களும் பேடும் வந்துட்டு கிளம்புறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ வந்துட்டு இவங்க கீழே விழுந்துடுறாங்க, கழுத்து வந்து சுளுக்கிடுது. இப்படி வழியில் துளிச்சிட்டு இருப்பாங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வண்டியை ஓட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க்குறாங்க, நிக்கோலே என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ஹெல்திட்ட சொல்லிட்டு இருப்பான், எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி பசங்க கூட போய் ஒர்க் பண்ணுறது, ஏன்னா அவனோட இன்டென்ஷன் வந்துட்டு தப்பாக இருக்குது, அந்த டேம்போட இன்டென்ஷன். பட் இருந்தாலுமே ஹீரோ பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, பட் இருந்தாலுமே நான் ஹீரோயினை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ எப்போ பார்த்தாலும் ஒரு கனவுலேயே இருப்பான். நான் அப்போ பேட் வந்து கேட்பேன், ஏன்னா மச்சான் எப்போ பார்த்தாலும் ஒரு கனவுலேயே இருக்கேன், அந்த மாதிரி ஆன்ட்டி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்களே, அந்த பொண்ணை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கியா, அந்த ரீட்டா இருக்காள் அவளை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கியாங்கும் போது அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஏன் அந்த பொண்ணை ஃபோட்டோ பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருந்தால் ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்துட்டு ஆன்ட்டி வந்து நிறைய விஷயத்தில் அவங்க பேச்சு நான் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் இருப்பேன், ஆனால் என்னோட மேரேஜ் விஷயத்தில் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ உன்னோட வேறு என்ன, உன்னோட சாய்ஸ் எங்கே இருக்குது, உனக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேட் வந்து கேட்பான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, எனக்கு என்ன தெரியல அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட் தானே, இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் இருந்தாலுமே ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை பார்த்து பேட் ஷாக் ஆகிறான், என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோட ஆன்ட்டி தான் காட்டுறாங்க. இவங்களோட பேர் வந்துட்டு நித்யா அப்படின்னு தான் போட்டிருக்கு, நம்ம ஒரு தமிழ் பேர் மாதிரி இருக்குது. ஸோ இதே நம்ம சொல்லி கூப்பிடலாம். அவங்க வந்துட்டு இப்போ கல்ச்சரல் ஃப்ராக்ஷன்னால ஆஸ்திரேலியாவை போக முடியாமல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் கூப்பிட்றான், இந்த மாதிரி திருப்பி வந்துட்டு எங்களை வந்து சுற்றி காட்டுறதுக்கு கூப்பிட்றான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, என்னாச்சு, நான் வந்து நிக்கோல்கிட்ட கேட்டேன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணேன்ட்டு, அவனும் எதுவுமே சொல்லலை, நீங்களும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னதான் ஆச்சு, ஏன் சண்டை போட்டாங்கும் போது ஹீரோ வந்து மழுப்பிடுறான். நம்ம அதை பற்றி பேச வேணாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த நித்யா ஆண்டியை பக்கத்துக்கு டீனா வந்திருக்கா. வந்தோடனே சாரி ஆண்டி, நான் கேள்விப்பட்டேன் அம்மாவால் வர முடியல, அவள் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு, ஸோ அதனால் அம்மாவால் பார்க்க முடியல, அம்மாவே ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா பொக்கேலாம் கொடுக்குறா, நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தாக திருப்பி வரணும், நீ கண்டிப்பாக ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓகே மேம், அம்மா எப்படி இருக்காங்க, ஓகேவா இருக்காங்களா, என்னால் நான் திருப்பி 1 வீக் கழிச்சு நான் போவேன், அப்போ நீ வரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்க்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாளா. இது வந்து பேடுக்கு வந்து பிடிக்கல, பேடுக்கு தான் ஹீரோ மேலே ஒரு கண்ணு இல்லை. ஸோ வந்துட்டு அப்போ இவள் வருவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க மியூசியம்லாம் போய் காமிச்சிட்டு இருக்கா. இந்த மிலிட்ரிலாம் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து படித்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மியூசியம்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோட பார்வை இங்கே மியூசியம் மேலேயே இருக்குது, ஹீரோயின் மேலே தான் இருக்குது. அப்படியே ஹீரோயினே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கால டீனா, அவள் வந்துட்டு ஆன்ட்டிகிட்ட வந்துட்டு ஓகே ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாளா. பேட் வந்துட்டு தாய்லாண்டுக்கு வந்துட்டான் போல். அப்போ அவன் வந்துட்டு ஆன்ட்டி வந்துட்டு பார்க்க வருவான். பேடு வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பா பேட்டை.
அப்போ ஆப்போசிட்டில் வந்து டீனா வந்துட்டு போவாளா. டீனா வந்துட்டு ஃபோட்டோவில் தான் இவன் பார்த்துருப்பானே. ஸோ நேரில் பார்க்கும்போது இவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குதா என்னன்னு தெரியல. அப்படியே பார்க்குற 2 பேரும் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் சொல்லிட்டதுக்கப்புறம் இவ போகிறா. ஆனால் இருந்தாலுமே இவன் திரும்பி பார்க்குறான். ஒரு வேளை வந்து டேரக்டர் இவங்களுக்குள்ள கூட லவ் வரா மாதிரி கூட ஃப்யூச்சரில் காட்டலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காட்டுறாங்க. பேட் என்ன பண்ணுறான்னா பார்க்க வரும்போதுட்டு ஒரு காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஒரு பேக் வாங்கிட்டு வரான். இது வந்துட்டு ஹீரோ உங்களுக்கு வந்து கொடுக்க சொன்ன ஆண்டி போகணுமே உங்களுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தான் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வந்து கொடுக்குறான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ எந்த நாட்டுக்கு போனாலுமே எங்கே போனாலுமே வந்துட்டு ஆன்ட்டிக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பான் போல். அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா. ஸோ இந்த பொண்ணு போனாங்களே இந்த பொண்ணு யார் ஆக்சுவலி உனக்கு தெரியும். பட் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கேட்குறான். இந்த பொண்ணு தான் ரீட்டா, நான் வந்துட்டு ஹீரோக்காக பார்த்து வச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. லைட்டாக ஃபேஸ் மாறுது. சரிப்பா எப்படி போயிட்டுருக்கு அவங்க எல்லாமே செட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே செட் ஆகிடுச்சு ஆண்டி, நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப கவலைப்பட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நிக்கோலை தான் காட்டாங்க. அவன் ரூமுக்கு வரான். அவனுக்கு ரொம்ப சோகமாக இருக்கான். தான் மனசில் ஒன்ஸாக பண்ணுற லவ்வை வந்து சொல்லவும் முடியல. ஏன்னா அவள் வந்து படிக்கணும், எனக்கு வந்து கிராண்ட்பா இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம படித்து முடிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நடுவில் இந்த மாதிரி பசங்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு அதே தாட் வந்து ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு அன்னி நாள் வந்துட்டு ஃபுல்லாகவே முடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் வந்து ஒரு வாட்டி சுற்றி காமிச்சதுக்கும் இப்போ சுற்றி காமிச்சதுக்கும் நாளைக்கு இவன் ஆஃபீஸ்க்கு போகிறான் போல். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா நான் டைம் இருக்கப்போ உங்களை கூப்பிட்றேன், ஸோ 2 நாளைக்குள்ளே பேமெண்ட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு காசை வந்து கொடுத்து விடுறான். ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அட்லீஸ்ட் ரூம் ரெண்ட்டை வந்துட்டு பே பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருப்போம்ல, மேக்கப் பண்ணிட்டு இருப்பாள். அந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமாக இருப்பான். அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போகும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து பார்த்துருவான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணுவான். இல்லை என்ன விடுங்க, என்ன சாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து குதிக்கவே போயிட்டுருக்கும். அப்போ ஹீரோயின் பேக் வந்துட்டு தவறி அந்த ஆற்றுல விழுந்துடும். ஸோ அதில் தான் ஃபோன் வச்சுருப்பா, அதில் தான் இப்போ அமௌண்ட் கொடுத்துருப்பானே, பே பண்ணியிருப்பானே. ஸோ அந்த அமௌண்ட்லாம் இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு அலற ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. இதை பார்த்தோன்னே இப்போ தானே நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி பேமெண்ட் வாங்கிட்டு வந்தோம், இப்படி போயிடுச்சின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பா. நினச்சாலே கொஞ்சம் பாவம் தாங்க ஹீரோயின் நினைக்கும் போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூமை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வருவா, ரொம்ப அழுதா மாதிரி வருவா. இதை பார்த்துட்டு வந்துட்டு ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹெல்தியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே அழுக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வந்துட்டு அப்படியே ரொம்ப இதாக தாங்கவே முடியாது, ரொம்ப அடக்கி வச்சிருப்பா போல். அப்படியே வர ஆரம்பிக்கும். என்னோட பேக் இந்த மாதிரி போயிடுச்சின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப சோகமாக இருந்தால் சூசைட் பண்ண போகிறேன்டா, ஸோ நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண போனேன், இந்த மாதிரி பேக் வந்து தண்ணியில் போயிடுச்சின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாளா. இதை கேட்கும்போது ஹெல்திக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதில் தான் என்னோட ஃபோன் இருந்துச்சு, என்னோட டாக்குமெண்ட் இருந்துச்சு, என்னோட ஐடி. இப்போ அந்த ஆஸ்திரேலியா இருக்கணும் ஒரு ஐடி இருக்கணும், ஒரு மாதிரி க்ரீன் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ வந்துட்டு பேமெண்ட் கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹெல்தி வந்து ரூமில் விட்டுட்டு வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அவன்கிட்ட வந்து சொல்லுவான். அந்த பாரு அவன் ரொம்ப பாவம், நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும், இந்த வாட்டி நானே வந்து ரெண்ட் பே பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அவகிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு என்ன சொல்லுவான்னா பேசாமல் வந்துட்டு, ஏன்னா இவங்களும் ஸ்டூடெண்ட் தான், இவங்களுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ பாதி வந்து நிக்கோலையிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படிங்கும்போது நிக்கோலை மட்டும் என்ன அவனும் வந்து பார்ட் டைம் ஜாப் போய் கஷ்டம் தானே படுறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவனை காட்டுறாங்க. ஸோ அவனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவன் ஆல்ரெடி ரொம்ப அப்செட்டாக இருக்கானா. அவன் என்ன பண்ணுவானா அங்கே இருக்க ஒரு பவுலில் தெரியாமல் தட்டி விட்டுறான். ஸோ அந்த மேனேஜர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு இதே வேலை ஒரு வாரத்தில் இது வரைக்கும் எத்தனை பவுல் மணி உடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க எம்ப்ளாயி வந்து தட்டி விட்றான். வீட்டா மச்சான் வீடு அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்கான். உடனே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ரொம்ப அப்செட்டாக இருக்கனால இவன் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, இன்னும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளார போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்னு நினச்சிட்டு இருக்கானா. ஹீரோ வீட்டில் 2 பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து உட்காந்துட்டுனா யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டார். எனக்கு எதுவும் சம்திங் ராங்காக தெரியுது, பாஸ் வந்துட்டு லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஓனர் வந்துட்டு சம்பளம் கொடுப்பாரு, டே சேலரி போல், வேஜஸ் போல். ஸோ வந்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு வரோம். ஆனால் நிக்கோலைக்கு மட்டும் தர மாட்டார். இந்த வாரத்திலே வந்து நிறையா வந்துட்டு கிளாஸ்லாம் உடச்சிருக்கேன், ஸோ உன்னோட சேலரி வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். இது வந்து நிக்கோலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும். அப்போ நிக்கோலை என்ன சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐடி இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி வந்துட்டு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு வா மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலுக்காக வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஏன்னா நிக்கோலைக்கு அந்தளவுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். அந்த கஷ்டத்தில் கூட
இவன் வந்துட்டு ஹீரோயினை தான் பார்க்குறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ வந்துட்டு பார்க்கோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. பார்க்கும் வந்துட்டு எம்பசியில் வந்துட்டு பெரிய ஒர்க்கில் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மேனேஜர் மாதிரி இருக்கார். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ அவர் வந்துட்டு கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த நீட்டா ஆண்டி கேட்குறாங்க, எப்படி போயிட்டுருக்கு, உனக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு கொடுத்தாங்களேக்கும் போது அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டதுமே உங்களுக்கு பிடிக்கல, நல்ல பொண்ணாம். இங்கே பாருப்பா, இங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு சும்மா பணக்கார பசங்களை பார்ப்பாங்க, இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, அப்படியே வந்துட்டு செட்டில் ஆகின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து நல்லவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார். அங்கிள் எத்தனை பொண்ணுக்கிட்ட மாட்டுறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்க்குறான், நீட்டா ஆண்டி எதனால் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பாவம் அங்கிள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டா ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா நித்யா இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை வந்துட்டு வர சொன்னால் நீ ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு விஷயமே தெரியலையே, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பயப்படுவாங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு கழுத்து தான் சுளுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி உடம்ப பார்த்துக்கோ, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். அந்த பொண்ணு இன்னுமே வந்துட்டு உன்னோட அண்ணன் பையன்கிட்ட வந்துட்டு க்ளோஸாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளில் வந்து 2 பேரும் அஃபரில் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாரு, இந்த மாதிரி பணக்கார பசங்களை வளைச்சி போகிறதுக்கு இங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்களா. இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிடுவாங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பேட் வந்து அந்த ஒட்டி கேட்டுட்டு இருப்பா. இவங்களுக்கு இன்னும் கோவம் வரும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அப்பப்போ வந்துட்டு நீ போய் நீ அப்பப்போ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி 2 பேர் பேசிகிட்டு இருக்க வந்துட்டு இவ கேட்டிருப்பாள். இவங்க ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஏற்றி விடுவா. வாங்க ஆண்டி, நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டாக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க, நம்ம வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு அப்ராட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்காக வந்துட்டு ஒரு பொண்ணு இங்கே வந்துட்டு இருப்பாள். அவளை வந்து நான் ஆன்ட்டின்னு சொல்லிட்டேன், சாரி, அவளுக்காக தான் ஸ்காலர்ஷிப்புக்காக இங்கே வந்துட்டு இருக்கா போல். ஸோ வந்துட்டு மீட் பண்ண வருவாள். அப்போ வந்து பேட் சொல்லுவாள், இங்கே பாருங்க ஆன்ட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, இப்போதைக்கு யாரும் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இவ அமுச்சுட பார்ப்பாள். இவ போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்காள், அவள் என்ன பண்ணுவான்னா இவளோட பேக்கில் வந்துட்டு பவுடர்லாம் கொட்டி விட்டு போயிடுவாள். பேட் வந்துட்டு யாரா என் பேக் இப்படி மிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் போய் ஒரு மொபைல் வாங்கிட்டு வருவாள். பக்கத்தில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருப்பாள். ஸோ அதில் வந்துட்டு வாண்டட்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க ஜாப்க்காக. அதே மாதிரி இந்த வீட்டில் சைல்டு கேருக்காக வந்து கேட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான், உனக்கு இதெல்லாம் பார்த்துக்க தெரியுமா, குழந்தைங்களாம் வந்து பராமரிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். வேறு ஆப்ஷனே கிடையாது, நான் வந்துட்டு பண்ணி தான் ஆகணும், வீட்டில் போய் குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஏன்னா இப்போ என்கிட்ட காசு சுத்தமாக கிடையாது, நான் சம்பாதிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். இவளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இப்போதைக்கு வந்துட்டு மணி, ஸோ அதுக்காக வேலைக்கு போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஸோ பார்க் வந்துட்டு எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணுறாரு, புது செக்யூரிட்டியாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கான ரூம் வந்து அலாட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட்டிங்க்கு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு சைல்டு கேராக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்குது. ஹீரோனால எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் பால்ஸ்லாம் எடுத்து கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கா. ஆனால் அந்த குழந்தை வந்துட்டு கேட்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறான். ஹீரோ பற்றி எல்லாத்தையுமே இன்ட்ரோ பண்ணிவிட்டு இங்கே இருக்க எம்பசியில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே ஹீரோ வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வந்துட்டு விடாமல் அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிறா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காட்டுறாங்க, ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸர்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு காட்டியிருப்பாங்கல்ல, அடிக்கடி ஸ்காலர்ஷிப்காக வந்திருப்பாள். அவள் என்னென்னா இங்கேயே வந்துட்டா, அவள் வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டா, அவள் வந்து ஸ்காலர்ஷிப்காக தான் வந்திருக்கா போல். இப்போ வந்தோடனே எம்பசி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணணும், சொல்லுங்கள் அவங்களோட ஆன்ட்டி தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெயிட் பண்ணுங்கள் சார் வருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஏதோ வில்லத்தனமாக ஏதோ இவெல்லாம் வந்து பிளான் பண்ணுறலாம் என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த குழந்தையும் பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் சைடில் படிச்சுட்டு இருக்கா. ஆனால் அந்த குழந்தை வந்து நான் ஸ்டாப்பாக அழுதுட்டுருக்கு. டாய்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பா. கீழே பார்த்தீங்கன்னா நிக்கோல் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் எப்படி போச்சு ஜாப் அப்படிங்கும்போது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அப்போது வந்துட்டு சொல்கிறான், பேசாமல் நீ உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி அமௌண்ட் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான், இல்லை வேண்டாம், என்னை கஷ்டப்பட்ட ஆன்ட்டி அங்கிளை வந்துட்டு என்னை வளர்த்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என்னோடய தேவைகளை வந்து நானே பூர்த்தி பண்ணிக்கிறேன், ஸ்கூல்லாம் வந்துட்டு அவங்க தான் படிக்க வச்சாங்க, ஸ்காலர்ஷிப்காக நான் வெளியூர் வந்திருக்கேன், நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ அவளுக்கு வந்து ஒரு கால் வரும். அது ஹீரோ தான் எப்படியே கண்டுபிடிச்சிருவான் போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கோலைக்கு வந்து ஃபேஸ் அப்படியே மாறும், ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி ஜாப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான் போல். இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹெல்தி இருக்காள் அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு அந்த பையன் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக தெரியுது, அது இல்லாமல் எம்பசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ வந்துட்டு மனசில் இருக்கிறது ஓப்பனாக சொல்லிவிடு, சப்போஸ் அந்த பையன் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுவேன், ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை, ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும்,
எப்படிடா வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸாகவே இருப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி போவா. சாரி லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இருப்பாள். சரி வாங்க நம்ம வந்து சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவ பேர் வந்துட்டு யாங் என்ன பண்ணுறான்னா இங்கே வந்திருப்பா, இங்கே ஹீரோட வீட்டுக்கே வந்திருப்பா. ஸோ அங்கே வந்து டேம் தான் இருப்பான். டேமை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு யாருன்னு தெரியாதுல்ல, இந்த மாதிரி ரேமில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இந்த மாதிரி ஹீரோ இல்லையே, ஹீரோ வெளியே போயிருக்காரு, நீங்கள் யார் அப்படிங்கும்போது அவங்க ஆன்ட்டி தான் அமிச்சாங்க, நான் இங்கே தான் வந்துட்டு படிக்க வந்திருக்கேன், ஸ்காலர்ஷிப்காக தான் வந்திருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேம் அழைச்சிட்டு போவான். அவன் தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் வழிய ஆரம்பிச்சிருவானே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு எப்போது போல ஒவ்வொரு இடத்துக்காக போய் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி எப்படி சொல்லிட்டு இருப்பா. ஆனால் வழக்கம் போல் ஹீரோயின் என்ன பண்ணுவான், ஹீரோயினை வந்து ரசிச்சுட்டு பார்த்துட்டே இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தாய்லாண்டில் தான் கட்டுறாங்க. ரீட்டா இருக்கல வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு ஸ்வீட் ஷாப்புக்கு வந்திருப்பான். ஸோ என்ன பண்ணுவான்னா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்துட்டு பேட் இருப்பான். பேட் வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஓ சாரிங்க நீங்கள் மறந்துட்டேன், ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு போனோன்னா ஃபேஸ் வந்து மறந்துடுச்சுன்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கஃபேல வந்துட்டு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளாகவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஸோ அவங்களுக்கு ஏதோ டிசார்ட் இருக்கும் போல், அதை வந்துட்டு இவ சொல்லுவா. ஓ அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவர் வந்துட்டு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ரீட்டா வந்துட்டு அப்படியா கண்டிப்பாக வரலாம், ஸோ இந்த விஷயத்தை நீங்களே வந்து நேராக வந்து அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போவா. இங்கே டேமை தான் காட்டுறாங்க. அவன் என்னன்னா இந்த யாங்கிற பொண்ணுகிட்ட வந்துட்டு அப்படியே கடலை போட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா உங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே வந்துட்டு உங்களுக்கு ஏதோ க்ரஷ் இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஒத்துக்கிறான். உங்களுக்கு தெரியாதா அவங்க ஆன்ட்டி வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்களே, ரீட்டாங்கிற ஒரு பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கும் போது அந்த விஷயமும் எனக்கு தெரியும், பட் வந்துட்டு இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹீரோக்கு வந்துட்டு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமாம் அது வேணால் உண்மை தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படிங்கும்போது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒரு தாய்லாந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படி திரும்பி வருவாளா, ஹீரோ மேலே வந்து இடிச்சிருவா, அப்படி ஸ்டன்னை அப்படி நின்றுவா. ஹீரோ அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பான். ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் தான் வந்துட்டு 2 மேட் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னன்னு தெரியல சாருக்கு வந்துட்டு அது பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கடா. கரெக்டாக அந்த நித்யா ஆண்டி வந்துட்டு ஹாஸ்டலில் வந்துட்டாங்க போல், பேரோடு சேர்ந்து வந்திருப்பாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க சோஃபாலெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோன்னே 2 பேரும் அப்படி கீழே வந்து உட்காருவாங்க. இங்கே வந்து ரீட்டா ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பா போல். ஸோ வந்துட்டு பேட்டை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். அவங்க அம்மாட்ட வந்துட்டு சொல்கிறான், அம்மா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்களாம், அவங்கள வந்துட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது ரீட்டாவோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர ரூடான ஆள் மாதிரி தர்றாங்க. இங்கே பாரு நான் மாடிக்கு போகணும், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேட்டை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வர பேட்டை கூட இன்வைட் பண்ணவே இல்லை. பேட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இந்த சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓகே ரீட்டா நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பேட் வந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ரீட்டா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரீட்டா பற்றி திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, இது வரைக்கும் எந்த பையனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததில்லை, ஸ்ட்ரைட்டாக இந்த பையனை எப்படி நீ உன்னால் வந்து தைரியமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உனக்கு வந்து ரமில் கூட தான் கல்யாணம், அதுவும் இல்லாமல் நான் உன்னால் பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எம்பசியோட அம்பாசிடருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எம்பசியோட அம்பாசிடரை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்துட்டு அப்படியே முழுகி இருக்கான். ஹீரோயின் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஃபோனை வந்து கையில் வச்சுருக்கும் போது கரெக்டாக ஆன்ட்டி வந்து கால் பண்ணுவாங்க. இவன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லுவாளாம். என்ன ஒரு பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும் போல். யாரோ கால் பண்ணாங்க, நான் பழக்க தோசை டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆன்ட்டியும் பேடும் வந்துடுவாங்க. இவ்வளோ பெரிய பிளேஸில் எப்படி வந்துட்டு தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு பக்கமாக தேட போயிடுவாங்க. இவ வந்துட்டு தேட வந்துட்டு இருப்பாளா. அப்போ வந்து ஒரு ஃபாரினர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாரா. இதை பார்த்துட்டு இவ வந்துட்டு யாராக இருந்தாலுமே அழகாக இருந்தாலே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவா போல். ஸோ அவங்ககிட்ட போய் இவளே வாண்டடாக நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஸ்லிப் ஆகிடுது, கால் வந்து அப்படியே மடங்கிடுது. ஒரு ஹீரோ வந்து கேட்குறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுத்தி விட்டுட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கானா. வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எதுக்கு எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்துருங்க நான் போய் வாட்டர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏஞ்சி போகிறான். கரெக்டாக ஆன்ட்டி வந்துட்டு இங்கே ஹீரோயினை வந்து பார்த்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நிக்கோல் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கால் வந்து ஃப்ராக்சர் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் நீ வரியா, எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படிங்கும்போது சரி நீ எந்த இடத்துல இருக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி வரான். இப்படி நிக்கோலைட்டே வந்து பேசிட்டு இருக்க வந்து ஆன்ட்டி வந்து பார்க்குறாங்க. இது வேறு ஏதோ பொண்ணு போல் யாருக்கிட்டே பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. ஹீரோவை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுறாங்களா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ வரான். ஆனால் இவங்க பார்க்கவே இல்லை.
வாட்டர் வந்து கொடுக்குறான். இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். சரி, இந்த பேட் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது பேட் வந்து ஒரு ஃபாரினர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்துருவாங்க என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்பா அவர் வந்து கேட்பார், இது யாரும் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்துட்டு ஆமாம்மா எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிடுவாள். இவன் வந்து பேட் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி வந்து இங்கிலீஷ் பேசுவான். ஆன்ட்டிக்கானா தெரியாது, ஆனால் ஏதோ அம்மா மதர்னு சொன்னான்னு சொல்லிட்டு யார் நான் உனக்கு அம்மாவாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பானா. நிக்கோல் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் தான் நினச்சிட்டு இருக்கான். இல்லை நாங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணல, ஏன் நாங்கள் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு நாங்களாம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லும்போது ஏன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இல்லை நிக்கோல் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அதுக்கப்புறம் இவ கூட வந்து ஹெல்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு நிக்கோலை. நாங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு வந்து நிக்கோலை வந்துடுவான் இவ்வளோ பிக்கப் பண்ணுறதுக்கு. ஹீரோக்கு எல்லா விஷயம் தெரியல. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறோன்னா ரொம்பவே தேங்க்ஸ் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, உங்கள் மூலியமாக வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பிடிக்குதுங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். நிக்கோலைக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆக்வர்டாக. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்துட்டு அழைச்சிட்டு போவானா. அழைச்சிட்டு போகும்போது ஹீரோ வந்து பார்க்குறான், அவன் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கான். சரி இந்த பையனுக்கு வந்துட்டு இவன் மேலே ஏதோ க்ரஷ் இருக்கு போல, ஸோ அதனால தான் அப்படியே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நிறைய பேர் வந்துட்டு அந்த சிங்கிள் மாம் ட்ராமா வந்துட்டு கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து அங்கே காப்பிரைட் இஷ்யூ வந்தது வந்துட்டு இந்த ட்ராமாவுக்கு தான் வந்துச்சா இல்லை நான் ஷார்ட்ஸ் போட்டேன் அதுக்கு காப்பிரைட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அந்த கன்ஃபியூஷனில் இருக்கும் போது நான் அந்த ட்ராமா தூக்கிட்டு வந்து இந்த சேனலில் போட்டால் சப்போஸ் இந்த சேனலுக்கும் வந்துட்டு ஆபத்து வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதுக்காக தான் வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் கண்டிப்பாக அந்த ட்ராமா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.